ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பினாச் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். பாலக் ரொட்டி. இது 10 ஹவர்ஸ் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் குறையவே கூடாது. நல்லா சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா பசங்க நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு பகுதியை கிள்ளிட்டு வெறும் இலைகள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இலைகள் கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த பிளான்ச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமாக தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து விட்டுக்கலாம். அதாவது கோதுமை மாவுக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா தண்ணி கொதிக்கும்போது இந்த கீரைகளை போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஆறின பிறகு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்ல கைகளால் பிசைஞ்சு நல்லா சாஃப்ட் டோவாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் டோ வந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் பூசி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே விரலால் நம்ம வந்து தட்டிடலாம். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டும் போது எந்த கிராக்ஸுமே இல்லாமல் வந்துச்சுன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நீட்டாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்க போகிறோம். என்ன கலர் பாருங்கள், ப்ராப்பர் க்ரீனி கலரில் இருக்கும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கல. க்ரீனியோட அந்த ஸ்பினாச்சோட ஃபுல் கலர் வந்து இதில் இறங்கியிருக்கும். அட்டகாசமாக இருக்கும். இது 2 பக்கமும் சுட்டு எடுத்தால் அருமையான பாலக் ரொட்டி ரெடி ஆகிடும். இந்த கலருக்காகவே பசங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு கட்டு கீரை நான் அது கூட சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் 3 கப் மாவுலேயே. ஸோ அதனால் வந்து கீரையை வந்து எந்த விதத்தில் கொடுத்தாலுமே நல்லது. இந்த வகையில் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு ரெசிபின்னே சொல்லுவேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.